எல்லா பிளாட்ஃபார்மையும் அவன் ஃப்ரீயா தரான். ஆனாலும் அவன் கிட்ட கண்ணா பின்னான்னு காசு இருக்கு. நீ as a கன்சியூமரா உனக்கு எந்த வேல்யூ அடிஷனும் கிடையாது. டாய்லெட் போகும்போது எதுக்கு நீ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணணும்? பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு போய் நீ டிஎம் செக் பண்ணணும்? உன் அட்டென்ஷன் ஸ்பேன் சுருங்கி போச்சு. உன்னால ஒரு 15 செகண்ட் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல. என் லைஃப்ல பர்பஸே கிடையாது, நான் இப்படியே தான் சாக போறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணிடு. நான் நிறையா பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. உனக்கு ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சோஷியல் மீடியா பார்க்காத, இன்ஸ்டாகிராம் பார்க்காத, அடிக்ட் ஆகிற, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பார்க்காத, ரீல்ஸ் கண்டென்ட் பார்க்காத அப்படின்றது. நான் உனக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. உனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். ஆனாலும் உன்னால் இந்த சோஷியல் மீடியாவை விட முடியாமல் இருக்கிறதுக்கு 3 விஷயம் தான் ரீசன். அந்த 3 என்னென்ன அப்படின்னு வரிசையாக பார்த்துட்டு வர போகிறோம். அதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சயின்ஸு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ரொம்ப சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தான். ஃபர்ஸ்ட் இஷ்யூ உன்னோட டோபமைன் அடிக்ஷன். செகண்ட் இஷ்யூ உன்னோட ஓவர் ஸ்டிமுலேஷன். தேர்ட் இஷ்யூ நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 இஷ்யூவோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். நீ என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா? டாய்லெட் போகும்போது எதுக்கு நீ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணணும்? பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு போய் நீ டிஎம் செக் பண்ணணும்? இதெல்லாம் உனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீ பண்ணலை. நீ ஆல்ரெடி அடிக்ட் ஆகிட்ட. அதில் அதுவும் நீ அடிக்ட் ஆனது அந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் அப்படின்ற பிளாட்ஃபார்முக்கோ கிடையாது. பேசிக்கலி நீ அடிக்ட் ஆகிருக்கிறது உன் மண்டையில் சுரக்கிற ஒரு சின்ன கெமிக்கலுக்கு. அந்த கெமிக்கல் பேர் தான் டோபமைன். அந்த பர்டிகுலர் டோபமைனை தான் நீ மறுபடியும் சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற பிளாட்ஃபார்மை பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கானுங்க. நீ அதில் பார்க்குற ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டும் ஒரு மீமும் ஒரு ரீலும் பக்காவாக உன்னோட டோபமைன் ரிசெப்டார்ஸை மறுபடியும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீ கான்ஸ்டண்ட்டாக அந்த டோபமைனுக்கு அடிக்ட் ஆனதுனால உன்னால் அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியில் யோசிக்கவே முடியல. நீ ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஏற்றுறியா, உனக்கு டோபமைன் கிடைக்கும். நீ ஒரு புக்கை படித்து முடிக்கிறியா, உனக்கு டோபமைன் கிடைக்கும். ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் நீ அடிக்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிளாட்ஃபார்மே உனக்கு எப்போவுமே டோபமைன் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எய்மில் தான் அதை டிசைனே பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் அடிக்ஷனோ இல்லை அந்த ரீல் அடிக்ஷனோ கிடையாது, உனக்கு இருக்க டோபமைன் அடிக்ஷன். இந்த டோபமைன் அடிக்ஷனை வெளியில் வர்றது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி ஒரு 35 நாள் நீ டோபமைன் டீடாக்ஸ் போன அப்படின்னா உன்னால் ஈஸியாக அதை விட்டு வெளியே வர முடியும். ஆனால் நீ 30 நாள் சரி, 60 நாள் சரி, ஏன் 90 நாள் நீ டோபமைன் டீடாக்ஸ் இருந்தாலும் நீ அந்த பிளாட்ஃபார்ம் அடிக்ஷன்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே தான் இந்த 2வது இஷ்யூ வருது. நீ கான்ஸ்டன்ட்லி ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்க. ஓவர் ஸ்டிமுலேஷன்னா என்ன? அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த கண்டென்ட் தெரியல, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீ கேட்டனா அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க? போய் ஏதாவது லைப்ரரியில் புக் எடுத்து படிடா, இல்லை போய் ஏதாவது ப்ரொஃபஸர்கிட்ட கேள்றா, இல்லை உனக்கு வீட்டில் தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது கேள்றா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீ யார்ட்டையும் போய் கேட்குறதே கிடையாது. ஏன் தெரியுமா? உன்னோட ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இப்போ கண்டென்ட்டு ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதே ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபர்மேஷன் எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் டெக்னாலஜியோட சக்ஸஸே. ஆனால் இங்கே ஓவர் ஸ்டிமுலேஷன் எப்போ தெரியுமா ஆகுது? உனக்கு தேவையோ தேவையில்லையோ, உனக்கு பிடிச்ச கண்டென்ட்டோ பிடிக்காத கண்டென்ட்டோ, உனக்கு கான்ஸ்டண்ட்டாக உன் கண்ணு முன்னாடி கண்டென்ட்டை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்கானுங்க பார்த்தியா? அப்போ தான் ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆரம்பிக்குது. ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டும் பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்கானுங்க. ஜிகுன்னு கலர் வருது, படப்படன்னு சத்தம் கேட்குது, பயங்கரமாக சூப்பராக எடிட் பண்ணி வருது. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ரீலாக பார்க்குற, 10 ரீலில் நிப்பாட்டுற வாய்ப்பே கிடையாது. நீ ஃபோனை எடுத்த அப்படின்னா 3 மணி நேரம் எங்கே போகுதுன்னே தெரியாது. வெறுமை ஸ்வைப் பண்ணியே தள்ளியிருப்ப. The amount of content that you consume is extremely high. நீ ஒரு படத்துக்கு போய் 3 மணி நேரம் பார்த்தாலும் ஒரே மாதிரி லைட்டிங் இருக்கும், ஒரே ஸ்டோரி இருக்கும், ஒரே கண்டென்ட் பார்ப்ப. ஆனால் நீ 3 மணி நேரம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குற அப்படின்னா ஒரு ரீலும் ஒரு விதமாக இருக்கும். ஒரு ரீலில் ஒரு பொண்ணு ஜிகுன்னு ஆடும், ஒரு ரீலில் எவனோ ஒருத்தர் ஏதோ சொல்லிக் கொடுப்பான், ஒரு ரீலில் ஏதோ ஒரு பொம்மையை வச்சு விளையாடி காட்டுவானுங்க. கண்ட கர்மமெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி நிற்கிது. அண்ட் அது எல்லாமே உனக்கு டோபமைனை ஸ்பைக் பண்ணிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் இந்த பிளாட்ஃபார்மே அதுதான் பண்ணுது. ஸோ ஒரு பக்கம் உனக்கு கான்ஸ்டண்ட்டாக டோபமைன் ஸ்பைக் ஆகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் உனக்கு கான்ஸ்டண்ட்டாக கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் உன் மைண்டு எப்போவுமே ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த டோபமைனோட பர்பஸ் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது தான். இப்போ நீ ஜிம்முக்கு போகிறதுக்கு உனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா உனக்கு உன் மைண்டில் டோபமைன் சுரக்கணும். அதே மாதிரி ஒரு புக் எடுத்து நீ படித்து முடிக்கணும் அப்படின்னா அந்த மோட்டிவேஷனுக்கு உன் மண்டையில் டோபமைன் சுரக்கணும். பட் இப்போ என்ன தெரியுமா இஷ்யூ ஆகுது? அந்த பிளாட்ஃபார்ம் கண்டினியூஸாக டோபமைன் கொடுத்துக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அந்த ஓவர் ஸ்டிமுலேட்டிங் கண்டென்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் உன் பிரெயினில் டோபமைன் கண்ணா பின்னான்னு அதிகமாக இருக்குது.
உனக்கு ஆல்ரெடி டோபமைன் இந்த லெவலில் இருக்குது, நார்மலாக மனுஷனுக்கு இந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது. இதுக்கும் மேலே டோபமைன் வந்தால் தான் உன்னால் மோட்டிவேட்டடாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியும். எப்போ பார்த்தாலும் டோபமைன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராமுக்கு அகெயின்ஸ்டாக நீ 3 மாதம் கஷ்டப்பட்டால் தான் லைட்டாக பைசப் வரும் அப்படின்னு ஒன்று சொன்ன அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு எப்படி உனக்கு மோட்டிவேஷன் வரும்? ஸோ ஒரு பக்கம் அடிக்ஷன், ஒரு பக்கம் ஓவர் ஸ்டிமுலேஷன். ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துருக்கியா? இன்ஸ்டாகிராம் ஃப்ரீ, வாட்ஸ்அப் ஃப்ரீ, த்ரெட்ஸு ஃப்ரீ, ஃபேஸ்புக் ஃப்ரீ, மெட்டா அப்படின்ற கம்பெனியோட எல்லா பிளாட்ஃபார்முமே ஃப்ரீ. ஆனால் அவன்கிட்ட லட்சக்கணக்கான கோடி காசு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கோ. ஒரு செகண்டுக்கு நான் 10 ரூபா உன் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேன் அப்படின்ற ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. இந்த சினாரியோவில் அந்த மெட்டான்ற கம்பெனிக்கிட்ட இருக்க காசு உனக்கு வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ண. 5 லட்சம் வருஷம் ஆகும். எல்லா பிளாட்ஃபார்மையும் அவன் ஃப்ரீயாக தரான். ஆனாலும் அவன்கிட்ட கண்ணா பின்னான்னு காசு இருக்குது. அப்படின்னா அவன்கிட்ட யார் போய் காசை கொடுத்தா அப்படின்னு இன்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? நீ போய் ரிசர்ச் பண்ணி பாரு, உனக்கு அப்போ தான் புரியும். அந்த ஃபேஸ்புக்கில் ஆடு எவன் போடுறானோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆடு எவன் போடுறானோ அவன் மட்டும்தான் அதுக்கு காசு கொடுத்து யூஸ் பண்ணுறான். இப்போ நான் 2 பேர் இருக்கோம். நான் உனக்கு காசு கொடுத்து உனக்கு ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொருத்தன் காசு கொடுக்காம எனக்கு பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்கிறான். நீ யாருக்காக வேலை பார்ப்ப? எனக்காக வேலை பார்ப்பியா, அவனுக்காக வேலை பார்ப்பியா? அப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் காசு கொடுக்காம யூஸ் பண்ணுற உனக்கு விசுவாசமாக இருப்பானா, காசு கொடுத்து யூஸ் பண்ணுற அட்வர்டைசர்ஸ்க்கு விசுவாசமாக இருப்பானா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு. அந்த தேர்டு பிக் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்த இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம். இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் அ பிளாட்ஃபார்ம் வேர் யூ கோ அண்ட் கன்சியூம் கண்டென்ட். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஆட் ஏஜென்சி. அந்த இடத்துல நீ ஆஸ் அ கன்சியூமராக உனக்கு எந்த வேல்யூ அடிஷனும் கிடையாது. அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். நீ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது நீ ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணுறியோ இல்லையோ, உனக்கு கண்ணு முன்னாடி ஒரு 4-5 ரீல் கொண்டு வந்து காட்டுவான், ஒரு 4-5 போஸ்ட் கொண்டு வந்து காட்டுவான். நீ அதில் எதெல்லாம் லைக் பண்ணுற, எதெல்லாம் டிஸ்லைக் பண்ணுற, எதில் ரொம்ப நேரம் பார்க்குற, எதை கொஞ்ச நேரம் பார்க்குற அப்படின்றத பேஸ் பண்ணி உன்னை பற்றி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறான். உனக்கு எது பிடிக்கும், உனக்கு எது பிடிக்காது, நீ எதை பார்க்குற, எதை பார்க்க மாட்ட அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறான். அந்த ப்ரொஃபைலை அந்த அல்காரிதம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே காமிச்சிக்கிட்டே இருக்கும். உனக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு அவன் டிசைட் பண்ணானோ அது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டான கண்டென்ட்டாக உனக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு பிடிச்ச கண்டென்ட் அதில் வருதா, இல்லை அதில் வர்ற கண்டென்ட் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ ஏன் நினச்சிக்கிறியா அப்படின்ற டிஸ்டிங்ஷனே உனக்கு தெரியாமல் போயிடும். அந்த ஸ்டெப்பு தான் உன்னை மேனிப்புலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டெப்பு. இந்த அல்காரிதத்தோட வேலையே இன்ஸ்டாகிராமை பணக்காரனாக்கிறது தான். எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட கோர் அல்காரிதத்தோட பர்பஸ் என்னவாக இருக்கணும்? அந்த கம்பெனிக்கு அந்த அல்காரிதம் மூலமாக காசு வரணும். கரெக்டாக? நீ காசு கொடுத்து யூஸ் பண்ணல, இன்னொருத்தன் காசு கொடுத்து யூஸ் பண்ணுறான். அப்போ அந்த அல்காரிதம் யாருக்காக ஒர்க் பண்ணும்? உனக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறியா? இப்போ நீ உன் ஃப்ரெண்டோட எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் பேசிட்ட, இல்லை உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க லாங் லாஸ்ட் ரிலேட்டிவை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நீ அதுக்கு காசு கொடுக்குறியா? இல்லை. உனக்கு கண்ணு முன்னாடி ஒரு ஆடு காமிச்சா அந்த யார் ஆடு போட்டானோ அவன் அந்த கம்பெனிக்கு காசு தரான். ஸோ அப்போ அது உன் கண்ணு முன்னாடி ஆடு போடுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுமா, உன்னோட ஃப்ரெண்டு போட்ட போஸ்ட்டை உன் கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கு அது வேலை பார்க்குமா? அந்த அல்காரிதத்தோட ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கும்? ஆப்வியஸ்லி அந்த ஆடு போடுறவனை காட்டுறது தானே ப்ரையாரிட்டியாக இருக்கும். நீ 4 வருஷம் முன்னாடி போய் இன்ஸ்டாகிராமில் பார்த்த அப்படின்னா நீ போட்ட போஸ்ட் இருக்கும், உன் ஃப்ரெண்டு போட்ட போஸ்ட் இருக்கும், மாற்றி லைக் பண்ணிப்பீங்க, கமெண்ட் பண்ணிப்பீங்க, கலாய்ச்சிப்பீங்க, சிரிச்சுப்பீங்க, மீம்ஸ் ஷேர் பண்ணிப்பீங்க. அவ்வளோதான் இன்ஸ்டாகிராமாக இருந்தது. ஆனால் இப்போ போய் பாரு, நீ யாரையாச்சும் ஃபாலோ பண்ணுறியோ இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. நீ சூஸே பண்ணல யார் கண்டென்ட்டை நான் பார்க்கணும், யார் கண்டென்ட் நான் பார்க்கக்கூடாது, என்ன கண்டென்ட் என் ஃபீல்டில் வரணும், என்ன கண்டென்ட் வரக்கூடாது அப்படின்ட்டுன்னு அந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுது. எப்போ அந்த அல்காரிதத்துக்கிட்ட உன்னோட சாய்ஸை நீ வித்துட்டியோ அப்போயே அந்த அல்காரிதம் உன்னோட டேட்டா யூஸ் பண்ணி உன்கிட்ட ப்ராடக்ட்ஸை விற்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு அது புரியுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீயே கூட ஃபீல் பண்ணியிருப்ப, இன்ஸ்டாகிராம் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குது, நம்ம பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்குது அப்படின்ட்டு நிறையா மீம்ஸ் வந்துச்சு. உண்மைதான், இன்ஸ்டாகிராம் நீ பேசுகிறத ஒட்டு கேட்குது தான், உன்னோட சர்ச் ஹிஸ்ட்ரி பார்க்குது தான், உன்னோட ஆப்பில் எந்தெந்த போஸ்ட்டில் எவ்வளோ செகண்ட் இருக்க, எதில் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற, எந்த போஸ்ட்டை நீ சர்ச் பண்ணுற, எதை நீ டெலீட் பண்ணுறன்னு எல்லாத்தையும் அதுக்கு தெரியும். ஸோ உன்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை எதுக்கு யூஸ் பண்ணுது? உனக்கு டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுது. அந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் தி ப்ராடக்ட், த கண்டென்ட் இஸ் நாட் தி ப்ராடக்ட், யூ ஆர் தி ப்ராடக்ட். உன்னோட ப்ரொஃபைலை தான் விற்கிறானுங்க. உனக்கு புரியுதா?
உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றின ஆட்ஸை உனக்கு போட்டால் நீ அதை வாங்குறதுக்கான லைக்லிஹுட் அதிகம். ஒரு ஊருக்கார பசங்களுக்கு இந்த மாதிரி ஷூ போடணும், இந்த மாதிரி ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனே இருக்காது, அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே இருக்காது. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ உள்ளே போய் பாரு, ஒருத்தனும் தற்கொலைத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். மண்டையெல்லாம் பிங்க் கலரில் அடிச்சுக்கிறான், ஷூ எல்லாம் கண்ணாப்பண்ணு காஸ்ட்லியாக போடுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ கிடையாது. ஒன்று சோஷியலாக மேனிப்புலேட் பண்ணுறானுங்க, உன்னோட பிஹேவியரை மேனிப்புலேட் பண்ணுறானுங்க. இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் அ சோஷியல் மீடியா எனிமோர். இன்ஸ்டாகிராம் இஸ் அ மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். இன்ஸ்டாகிராம் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். உன்னை பிஹேவியர் மேனிப்புலேட் பண்ணுறானுங்க அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னை கான்ஸ்டண்ட்டாக அடிக்டடாக வச்சுருந்தோம், உன்னை கான்ஸ்டண்ட்டாக ஓவர் ஸ்டிமுலேட்டடாக வச்சுருந்தா மட்டும்தான் அவன் என்ன நினைக்கிறானோ அதை ஒன்றை ஃபீல் பண்ண வைக்க முடியும். த ஐடியா இஸ் நாட் டு பிகம் அ சோஷியல் பர்சன். நீ ஆரம்பிக்கும் போது உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசின இடம் எது அப்படின்னு நீ யோசிச்சனா இன்ஸ்டாகிராம் தான். ஆனால் இப்போ போய் பாரு, அந்த ஷார்ட்ஸு, அந்த ரீல்ஸு, அந்த மீம்ஸு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அது மட்டும்தான் ரூல் பண்ணுது. நீ இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணு, அதில் உன் ஃப்ரெண்டு போட்ட கண்டென்ட் வருதா இல்லை எவனோ போட்ட ரீல் அதிகமாக வருதா? ஏன்னா ஒரு சர்வே சொல்லுதுரா, உன்னோட ஃபீடில் 90% ஆஃப் கண்டென்ட் எவனோ போட்டது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 90% அந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுது நீ என்னத்தை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. சரி, நீ என்ன கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கியோ அதே மாதிரி கண்டென்ட்டை தான் நீ எக்ஸ்பெக்டும் பண்ணுவ அவுட் சைட் லைஃப்பில். உன்னோட சோஷியல் மீடியா ஃபீடு ஃபுல்லாகவே 21 வயசுலேயே கோடீஸ்வரன் ஆனவன், 20 வயசுலேயே லட்சாதிபதி ஆனவன் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உனக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகும். எனக்கு 25 வயசாகுது ஆனால் நான் இன்னும் கோடீஸ்வரன் ஆகலையே அப்படின்ட்டுன்னு லைஃப்பை வாழாமல் ஒரு ரேட் ரேஸில் ஓட ஆரம்பிச்சிருவேன். திஸ் இஸ் பிஹேவியர் மேனிப்புலேஷன். திஸ் இஸ் நாட் ஹெல்பிங் யூ இன் எனி வே, ஷேப் ஆர் ஃபார்ம். ஆனால் நீ என்ன பண்ணுவ? தற்குறித்தனமாக காலைல எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் குளிக்கிற நேரத்தை தவிர மீதி எல்லா நேரமும் ரீல்ஸ் பார்த்து தள்ளுற. ஆனால் அதில் என்னடா சாதிச்ச அப்படின்னு நீ பார்த்தனா ஒரு மண்ணும் கிடையாது. உனக்கு ஒரு கண்டென்ட் கற்றுக்கல, ஒரு வேல்யூ அடிஷன் ஆகலை. ஒரு படம் உட்காந்து 3 மணி நேரம் பார்த்தனா அட்லீஸ்ட் ஒரு த்ரில்லிங் இருக்கலாம், ஒரு சஸ்பென்ஸ் இருக்கலாம், ஒரு ரொமான்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு எமோஷன் ஃபீல் பண்ணியிருப்ப. ஆனால் நீ 3 மணி நேரம் போய் உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிப்பாரு, ஒரு மாதிரி சப்பி போட்ட மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணுற. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து இன்ஸ்டாகிராமாக ஸ்க்ரோல் பண்ணி தள்ளுறானுங்க. ஏன்னா அதை பார்த்து 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 மூளை மங்கி போச்சு அப்படின்னா தூக்கம் வந்துடும்ன்றதுனால. இது எல்லாம் உனக்கு தெரியும், ஆல்ரெடி நீ இதை தான் ஃபீல் பண்ணுற. ஆனால் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உனக்கு இது ப்ராப்ளமாகவே ஃபீல் ஆகலை. நான் இப்போ வந்து சொல்கிறேன், யூஸ் பண்ணாதடா, உன்னை இப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்கடா அப்படின்ட்டுன்னு. ஆனால் இப்போ நான் சொல்கிறது எல்லாமும் வேஸ்ட்டு தான். நீ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பேன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா உன் அட்டென்ஷன் ஸ்பேன் சுருங்கி போச்சு. உன்னால் ஒரு 15 செகண்ட் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல. காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக பார்த்துக்கிட்டே இருந்தனா உனக்கு ஆஃபீஸில் போய் நீ உட்கார்ற, இல்லை காலேஜில் போய் நீ உட்கார்றனா உனக்கு படிக்கவோ இல்லை கவனிக்கவோ இல்லை வேலை பார்க்கவோ உனக்கு மோட்டிவேஷனே இருக்காது. உடனே போய் நீ குவிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் இட் செல்ஃப் இஸ் நாட் ஈவில். நீ ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்க, ஒரு கம்பெனி வச்சிருக்க, உனக்கு ஆடு போடணும், நிறையா பேருக்கு போய் தெரியணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணு. இல்லை நீ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், இன்ஃப்ளூயன்சர், உனக்கு பிராண்ட் டீல்ஸ் கிடைக்குது, நிறைய பேர் உனக்கு பார்க்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணு. இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் ஈவில். நீ அதை தப்பாக யூஸ் பண்ணுற. தட்ஸ் ஆல் ஐ எம் ட்ரைங் டு சே. பிகம் அவேர். உன்னோட டேவை நீயே ஸ்பாயில் பண்ணிக்கிற. வேறு யாருமே எதுவுமே பண்ண வேணாம். காலையில் நீ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா உன்னோட மோட்டிவேஷன் மொத்தத்தையும் சாப் பண்ணுற. ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுனால, இன்ஸ்டாகிராமுக்கு நீ அடிக்டடாக இருக்கிறதுனால உனக்கு டோபமைன் கிடைக்குது. உனக்கு ரொம்ப ஈஸியாக ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் ஃபன்னு கிடைக்குது. அதே நேரத்தில் உன்னை பிஹேவியராக மேனிப்புலேட்டும் பண்ணுது. இது மூணும் பண்ணுறது எனக்கு பரவாயில்ல, என் லைஃப்பில் பர்பஸே கிடையாது, நான் இப்படியே தான் சாக போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணிவிடு. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடாத. இது எதையுமே நீ கில்ட் ட்ரிப் ஆகணுமோன்றதுக்காக கிடையாது. ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் டஃப் லவ், அவ்வளோதான். யூ ஹவ் வேஸ்டட் இனஃப் ஆஃப் யுவர் லைஃப், யூ ஹவ் வேஸ்டட் இனஃப் ஆஃப் யுவர் டைம். வேக் அப். உன் லைஃப்பை பேக் டு ட்ராக் கொண்டு வா. உன் லைஃபோட கண்ட்ரோல் நீ கையில் எடு. எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு ரீல் போடுறான், அதை ஏதோ ஒரு அல்காரிதம் உன் கண்ணு முன்னாடி காமிச்சு உன்னோட பிஹேவியரை மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப், யூ ஆர் நாட் சூஸிங் ஹவு யூ லிவ். தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் ஸ்க்ரோல் பண்ணி வேஸ்ட் பண்ணாத லைஃப்பை. நான் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் தப்புன்னு சொல்லலை, அந்த பிளாட்ஃபார்ம் தப்புன்னு சொல்லலை. நீ அதுக்கு அடிக்டடாக இருக்கிறது தப்பு, நீ அதுக்கு ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்கிறது தப்பு. உன்னோட பிஹேவியரை அந்த பிளாட்ஃபார்மால் மேனிப்புலேட் பண்ண விடுறது நீ பண்ணுற தப்பு. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டார்ட் லிவிங் யுவர் காட் டேம் லைஃப்.